ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் ஃபுட் ஹண்டர். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, எக் சப்பாத்தி கொத்து பரோட்டா செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக் கொத்து சப்பாத்திக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். கோதுமை மாவு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், உப்பு, எண்ணெய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது, கடுகு, மிளகாய்த்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், பெப்பர் தூள், முட்டை, மஞ்சள் தூள். நம்ம இப்போ சப்பாத்தி செய்ய போகிறோம். அதுக்கு அரை கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அந்த கோதுமை மாவில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கிளறி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவைப்படும் போது கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக பாருங்கள். மாவு நல்லா 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு ஆயிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போது 3 ட்ராப்ஸ் எண்ணெய் லைட்டாக ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒயிட் கிளாத்தை போட்டு அதை மூடி வச்சிடலாம் ஒரு 30 மினிட்ஸுக்கு. பாருங்கள் இந்த சப்பாத்தி மாவு எவ்வளோ சாஃப்டாக ஆகிடுச்சின்னு. இந்த சப்பாத்தி மாவை 2 உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு உருண்டை எடுத்து நம்ம சப்பாத்தி தட்டிக்கலாம். நம்ம பேனில் லைட்டாக எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெயை ஊற்றிட்டு சப்பாத்தியை போட்டுடலாம். போட்டுட்டு இந்த சைடு ஒரு 15 செகண்ட்ஸ் வேகட்டும். அப்படியே திருப்பி போட்டுருங்க. அந்த சைடு ஒரு 15 செகண்ட்ஸ் வேகட்டும். பாருங்கள் பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ அடுத்த சைடும் வேக வச்சிடலாம். மீதி இருக்கிற மாவில் இதே மாதிரி சப்பாத்தி நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த சப்பாத்தியெல்லாம் நான் மொத்தம் ஒரு 2 சப்பாத்தி எடுத்துருக்கேன். இந்த 2 சப்பாத்தியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆன அப்புறம் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த அப்புறம் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை ஓவராக வதக்கணும்னு அவசியம் கிடையாது. கண்ணாடி பதத்துக்கு வதக்கினா போதும். வதங்கின அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிவிட்டு கூடவே பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிடலாம். நான் 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். நான் ஜிஞ்சர் கார்லிக் பவுடர் தான் யூஸ் பண்ண போகிறேன். வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சமயத்தில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். மசாலாஸ் ஆட் பண்ணும்போது எப்போவுமே அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட போகிறேன். டேபிள் ஸ்பூன் சீரக பவுடர், கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கங்க. இப்போ 2 முட்டை வச்சு ஊற்றிக்கலாம். லைட்டாக மஞ்சள் கரு உடச்சி லைட்டாக விட்டுருங்க. லைட்டாக வேகட்டும். அப்போ தான் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். லைட்டாக நடுவே கிண்டி கிண்டி விடுங்க. பாருங்கள் எப்படி வருது நான் காட்டுறேன். பாருங்கள் இப்போ லைட்டாக கிண்டி விட்டுருங்க. கொஞ்சம் வேகட்டும். பாருங்கள் இந்த டைம் வரும்போது எல்லாத்தையும் கலரி விட்டுடலாம். கலரி விட்டு இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா சப்பாத்தியை, இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கலரி விடுங்க. நம்ம போட்ட மசாலாஸ் எல்லாமே நம்ம சப்பாத்தியில் ஆட் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா கலரி விடுங்க. இப்போ லைட்டாக உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு எனக்கு கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது, அதனால தான் உப்பு லைட்டாக ஆட் பண்ணிக்கிட்டேன். லைட்டாக கலரி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சுவையான கொத்து சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சிங்க. இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தாங்க. வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு இதெல்லாம் எல்லாமே செய்யலாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாங்க இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம்.
சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம வில்லேஜ் ஃபுட் அண்ட் டச் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.